இந்த சிக்கல்ல வந்து இப்ப திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நேரடியான விமர்சனங்கள், ஏன்னா அதை தவிர்த்துட்டு தான் இருந்தாங்க அதிமுகவும். ஏன்னா திமுக தான் நம்முடைய இலக்கு அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. விஜயும் தவிர்த்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்கேருந்து இது முரண்படுது? இந்த முரணை இப்போ கூட வாய்ப்பு இருக்குன்னு அர்ஜுன மூர்த்தி சார் சொல்கிறாரு. ஏன்னா அதை அவர் சொல்கிறத நம்ப வேண்டியிருக்கு. ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் போனாமி ஏற்பட்டது போல் வரலாம், இன்னும் வாய்ப்பு இருக்குன்றாரு. இதெல்லாம் என்ன எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? டிடிவி விஷயம் வேறு, அது ஒரு தனி சப்ஜெக்ட். சேர்ந்தது தாவேக்கா வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையவே கிடையாது. அது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, கிடையாது. அதை அழுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு. அழுத்தத்தை தான் பார்த்துட்டு வந்துட்டார் அவர். ஆக்சுவலாக ஓகே, டெல்லி போயிட்டு வந்த பிறகு தான் ஏடிஎம்கேயோட அட்டாக் அதிகமாக இருக்குது. அது மேலே அட்டாக் அதிகமாக இருக்குது. அதோட டீகோட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னு. இல்லை, தொடங்குனது அதிமுகன்னு எனக்கு தெரியலையே. விஜய் தரப்புலேருந்து வந்த விமர்சனத்துக்கு விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது இருக்குல்ல. ஓகே, இது விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு இல்லையா, காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் அதெல்லாம் சொல்லி, ஜெயலலிதாவெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எடப்பாடி கவர்மெண்ட்லாம் சொல்கிறாருல்ல. இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது டெல்லி போயிட்டு சிபிஐ இன்கொயரி முடிச்சுட்டு வந்த பிறகு தான் இந்த அதிமுக மேலே இருக்கிற அட்டாக் வந்து அதிகமாகுது. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நம்மளால் இன்னும் டீகோட் பண்ண முடியல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆக்சுவலாக 4 முறை போட்டின்றது தமிழ்நாட்டில் தெளிவாகிடுது. விஜய் அவர் ஒரு தனி அணியாக அவர் தனியாக போட்டி போடுறாரு. அவர் கூட யார் சேருவாங்கன்னு தெரியாது. அவர் இனிமேல் பாஜக அதிமுக அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. அவர் வந்து பேசுகிற விஷயங்கள்லாம், ஏடிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுகிற விஷயங்கள்லாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். இருதுருவ பாலிடிக்ஸில் திமுகவுக்கு எதிராக தான் சொல்கிறதுக்கான காரணம் இந்த இடத்துல ஏற்கனவே ஏடிஎம்கே இருந்தது இருக்கு. அந்த ஏடிஎம்கேவை எடுக்கணும், அந்த இடத்துல இருந்தால் அவர் அட்டாக் பண்ணார் ஏடிஎம்கேவை. ஓகே, அதை எடுத்துட்டு அந்த இடத்துல தான் வரணும் தான் அவர் பண்ணுறார். அதுக்கான விஷயத்தை அவர் ஆரம்பிச்சிட்டார். அதை அவர் முதல்ல ஆரம்பிச்சிருக்கணும். ரொம்ப முன்னாடி பாஜகவோட கூட்டணிக்கு முன்னாடியே தாவேக்காவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஏடிஎம்கே. அது சரியாக ஒர்க் அவுட் ஆகல. அதுக்குள்ளேயே அமித்ஷா வலையை போட்டு அதிமுக வீழ்த்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க கரூர் சம்பவம்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு முயற்சி நடந்தது, பாஜக அதிமுக கூட்டணியிலேயே வீழ்க்க முடியுமான்ட்டு. அது வந்து சிபிஐ இன்கொயரிக்கு போட்டு வந்த பிறகு அந்த அழுத்தம்லாம் முடிஞ்சு போய் அதெல்லாம் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ இருதுருவ பாலிடிக்ஸில் ஏடிஎம்கேவை அகற்றணுன்ற இதில் தான் அவர் இறங்கியிருக்கார். இனிமே வந்து பாஜக அதிமுக இருக்கிற சைடில் வந்து தாவேக்கா போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் பாஜக கிட்ட அப்படி நேரடியான பெரிய விமர்சனங்கள் இது வரைக்கும் வைக்கலையே. பாஜக பற்றி வைக்கல, அதுதான் அந்த ரகசியமும் தெரியல. ஆக்சுவலாக திருப்பரங்குன்றத்தை பற்றி பேச்சு கிடையாது, கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டதை பற்றி ஒன்றும் பேச்சு கிடையாது, பட்ஜெட்டை பற்றி ஒன்றும் பேச்சு கிடையாது, இல்லை அமெரிக்கன் டேரிஃப் விஷயத்தை பற்றி பேச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போது ஒரு தலைவர் சார், ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய ரசிகர்களை எப்படி அரசியல் மயப்படுத்துவார்? இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தானே பண்ணுவார். இவர் அறிக்கை விட்டால் தானே அவங்களும் அதை படிப்பாங்க, அவங்களும் அரசியல் மயப்படுத்தப்படுவாங்க. அவங்கள ரசிகர்களாகவே வச்சுக்கிறது முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. அவங்க வந்து பொலிட்டிகலைஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற தலைவர்கள் அதை பற்றி பேசுறாங்க, அவங்க கட்சியில் கூடிய மற்றவங்க, அதிமுகவோ இல்லை வேற எந்த கட்சிகள்லையோ அவங்க பல விஷயங்கள் பேசுறாங்க, நாட்டு நடப்பெல்லாம் பற்றி பேசுறாங்க. அது எதுக்காக பேசுறாங்க? முதல்ல அவங்க தொண்டரால் வந்து ஒரு பொலிட்டிகலைஸ் பண்றாங்க. அப்பதான் அவங்க வந்து மக்களை வந்து போய் சந்திச்சு அவங்க வந்து பேச முடியும். நீங்க எந்த லைன்ல இருக்கீங்க, எந்த சைடில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? ஒரு விஷயத்துல பட்ஜெட் நல்லதா கெட்டதா சொல்லுங்க, பாராட்டவே செய்யுங்க, வேண்டாம்னு சொல்லல, சொல்லணும்ல. டரிஃப் விஷயத்துல சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க, சொல்லவே மாட்டேங்க. அதனால வந்து மத்திய நிதிநிலை அறிக்கை பற்றி சொல்லாத போது அதுல எனக்குமே கேள்வி. ஏன்னா இப்போ ஒண்ணு பாஜக எதிர்ப்பா ஒரு வலிமை, ஒரு பக்கம் காங்கிரஸ்க்காக இன்னமும் அவருக்கு நட்பு சக்தியா பாக்குறாருன்னா குறைஞ்சபட்சம் பாஜக எதிர்ப்பையாவது தீவிரப்படுத்தணும். ஆனா அதுவும் நடக்கல. ஆமா, அப்படிங்கும் போது அது அதான் எப்படி இடிக்குது. அந்த பாஜக எதிர்ப்பு வந்து ரொம்ப கையாளாத இருக்கிற விஷயம் இடிக்குது. அதிமுக ஊழல் சக்தி, அடிமை சக்தின்னு சொல்ற விஷயத்தை தீவிரப்படுத்துறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் வந்து நல்ல முதல்வர்கள் பட்டியலில் ஜெயலலிதாவை வந்து விடுறது இருக்குல்ல, நடுவில் சில பக்கங்களை காணுன்ற மாதிரி ஜெயலலிதாவை ரோல் மாடல் சொன்னவர் ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் வரிசையில் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் வரிசையில் ஜெயலலிதா விட்டுறாரு. அந்த பீரியடை விட்டுட்டு அடுத்த பீரியடுக்கு போயிடுறாரு. அப்போ அந்த நடுவில் சில பக்கங்களை ஏன் விட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டாங்களா என்ன ஏது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து ஊழல். விஜய் இப்போ வந்து டெல்லி விசாரணைக்கு பிறகு ஒரு லைன் எடுத்து அதிமுக விமர்சிக்கிறாரு அப்படிங்கிறீங்க. இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாகவே இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறது இதை எப்படி? அவருக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, அவர் வந்து நம்மள தான் இந்த சீன்லேருந்து அகற்ற பார்க்குறாரு, திமுகவுக்கு எதிராக தாம் போட்டின்ற இடத்துல வர்றாரு. அதனால நம்ம வந்து அவரை வந்து அடிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு. விஜய்க்கு ஒன்றுமே தெரியல, அவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதெல்லாம் அவர் சொல்கிறது வந்து எடப்பாடி சொல்கிறது ஒரு அரசியல் ரீதியாக இருக்கலாம், அந்த அளவுக்குலாம் தெரியாத அளவுக்குலாம் விஜய் இருப்பார் எனக்கு தோணலை சார். அவர் கிண்டல் பண்ணுறார், பாஜக தலைமையில் மற்றும் சிலர் அதிமுக கிண்டல் பண்ணுறார். அதுதான் அடிப்படையான விஷயம். அதே விதமான ஒரு எதிர்வினை அப்போ அங்கேருந்து வரதானே செய்யும். நீங்கள் மற்றும் பலர்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் கட்சியை பற்றி, எங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் வேறு விதமாக சொல்கிறாரு. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போ எந்த நிலையில் இருக்குது பார்த்தீங்களான்னு முதல்ல பேசினார்ல,
அதுக்கப்புறம் ஊழல் அடிமை சக்தியெல்லாம் பேசினார்ல, ஒன்று நேரடியாக கூட்டணியில் இருக்குது, இன்னொன்று மறைமுகமாக கூட்டணியில் இருக்குன்னு திமுக பற்றியும் சொன்னார்ல. ஸோ அவருடைய பாயிண்ட் என்னன்னா, இது பாஜக அப்படின்னா பாஜகவுக்கு கீழே இருக்கிற ஏடிஎம்கே அப்படின்னு பேரை கூட சொல்லாமல் சொல்றார். பாஜக தலைமையில தான் ஏடிஎம்கே இருக்குன்ற விஷயத்த சொல்றார். இன்னொன்று தேசிய ஜனநாயக முன்னணி அப்படின்ற ஒரு விஷயத்த அமித்ஷாவும் பிரதமரும் ப்ராமினெண்ட்டாக சொல்றாங்க எல்லா மீட்டிங்லையுமே. இப்போ இந்த முதல் மீட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேன்ற பேர் வந்து அவங்க தேசிய தலைவர்கள் என்ன சொல்றாங்க சார், நேஷனலாக நாங்கள் என்டிஏன்னு தான் எல்லா இடங்களிலும் சொல்லுகிறோம் அப்படின்ற ஒரு இடத்த அவங்க சொல்றாங்க. இங்கே மாநில தலைவர் தெளிவுபடுத்துறாரு, நயனா நாகேந்திரன் தெளிவுபடுத்துறாரு, ஒரு குழப்பமும் இல்லை, முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய வேட்பாளர், அதே போல கூட்டணிக்கு அவங்க தான் தலைமை, அதில் என்ன குழப்பம் இருக்கு? அது நமக்கு புரியுது சார். பட் ஆனால் வந்து அரசியல் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஆக்சுவலாக வந்து நமக்கு புரியுது, டெல்லியிலேருந்து வர லீடர்ஸ் எல்லாம் என்டிஏன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற அதிமுக தலைமையில் முதலமைச்சர் ஏன் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் சொல்ல வேண்டியது தானே, சீஃப் மினிஸ்டர் வந்து கேண்டிடேட் வந்து பழனிசாமின்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? இங்கே இருக்கிறவங்க சொல்கிறது வேற விஷயம். பட் டெல்லியிலேருந்து வரவங்க சார், முதல் பேட்டி அமித்ஷாவோட முதல் பேட்டி ஒரு முக்கியமான தமிழ் தினசரியில் வந்தது. அது ஒரு பதில் என்ன தெரியுமா, தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து வெற்றி பெற்ற பிறகு இலாக்காக்கள் பற்றி நாங்கள் கூடி பேசி முடிவு பண்ணுவோம். இதை நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டி வந்தது. அப்போ அவங்க என்ன அர்த்தம், அடுத்த ரெண்டு பேட்டிகள் அது இருந்துச்சா? அடுத்த ரெண்டு பேட்டி கொடுத்தாரு. அடுத்த ரெண்டு பேட்டி ஆட்சி பத்தி அப்ப ஒன்னும் அவங்க சொல்லலையே. அப்போ என்டிஏ தான் இருந்தது. என்டிஏன்னு சொன்னாங்க. அமைச்சரவை பற்றி எல்லாம் ஒன்றும் பேசல. பேசல. ஆனா என்டிஏ இருந்தது. அவங்க தொடர்ந்து அதான் சார் வற்புறுத்துறாங்க. தேசிய ஜனநாயக முன்னணின்றது அவங்க தொடர்ந்து வற்புறுத்துறாங்க. இப்ப என்னன்னா என்டிஏ அப்படிங்கறத இப்ப திமுகவும் அப்படிதான் டிஃபைன் பண்றாங்க. இப்ப விஜயும் அந்த லைன் எடுக்கிறாரு. அப்போ அதிமுக பற்றி விஜய் வந்து பாஜக தான் இதுல வந்து லீட் ரோல் பண்ணுது. தினகரனை சேர்த்தது பாஜக தான். ஈவன் பாமக அன்புமணியை சேர்த்ததும் பாஜக தான் சார். யார் வேணா சேர்க்கட்டும் சார். அப்ப அந்த அணி வலிமை பெறுகிறதா இல்லையா? அதானே இங்க அந்த அணி வலிமை பெறுகிற இடத்துல இருந்து இல்ல நான் இருக்கேன்னு சொல்ல இவர் முயற்சிக்கிறாராங்கிறதா கேள்வி. இல்ல அந்த அணி வலிமை பெறுதா இல்லையானது இன்னொரு கேள்வி. இவங்க வந்தா அப்புறம் வலிமை பெறத்தானே செய்யும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சார் வாக்கு வலிமையில நீங்க அது வந்து டிஃபைன் பண்ணல. நான் எவ்வளவு பர்சன்டேஜுக்குள்ள போல அதிமுக பாஜக மட்டுமே இருக்கிற இடத்துல அல்லது திரு வாசன் இருந்தார் அது மட்டுமே இருக்கிற இடத்துல அன்புமணி வராரு, டிடிவி தினகரன் உள்ள வராருன்னா கூடுதல் பலம் தானே அது. அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் அது மறுக்கல சார். பட் திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு அவங்க வந்து கட்டமைப்பை வலிமைப்படுத்திட்டாங்களான்றது இன்னொரு கேள்விக்குறி. இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தா அவரோட வலிமை அடையலாம். தற்சமயத்துக்கு அது வந்து இன்னும் வலிமை அடைய வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு. ஆக்சுவலா அதிமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் இல்ல. பிரைமரி அப்போசிஷன்ங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது இது பிரைமரி ஆப்போசிஷன் சார் அது அதிமுக தலைமை தானே இப்ப இருக்கு. அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அவர் அந்த இடத்துக்கு தான் திரு விஜய் வரார், நான் தான் அங்க இருக்கேன்னு காமிக்க வரார். ஆமா, பிரைமரி ஆப்போசிஷன்றது இப்போ இருக்கிற பொசிஷன் சார். நீங்கள் நம்பர்ஸ் வச்சு சொல்கிறீங்க. இவர் அந்த தோழர் கரெக்டாக சொன்னார். அதாவது 65 இடங்களில் பார்த்தீங்கன்னா 2/3 கிட்டத்தட்ட 75 இடங்கள் கூட்டணியோடு வாங்கின 75 இடங்கள் பார்த்தீங்கன்னா 41 இடங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 7 டிஸ்ட்ரிக்ட்ல தான் வாங்கினாங்க. சரி, 41 இடங்கள். மீதி இருக்கிற ஒரு 30 டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு இடம் கூட இல்லை 21 எலெக்ஷன்ஸ்ல. அதுதான் அப்போ சார் இப்போ என்னன்னா குறிப்பா அப்போ முடிச்சிடறேன். இல்ல அதுல ஒரே ஒரு இது என்னன்னா ஃபேக்ட் தான் பேசுறேன். வேற உங்கள்கிட்ட ரெண்டு பேருமே பேச விரும்புறாங்க, பேசல. இல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்க வந்து இதெல்லாம் சொல்றது சரி, ஆனா அவங்க குறைஞ்சபட்சம் 75 இடங்களை பெற்றிருக்கிறார்கள், வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்னும் இனிமே தான் டெஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு கட்சி எப்படி வந்து நீங்க உடனே பிரைமரி அப்போசிஷன் சொல்ல முடியும்? அது அவங்க கேட்பாங்க. பிரைமரி அப்போசிஷன் சொல்லல, அத தான் நான் கேக்குறேன். உங்களுக்கு அதுல டவுட். விஜய் தன்னை பொசிஷன் பண்ண விரும்புறாரு. அதுல அவரோட உரிமையா இருக்கலாம், அவரோட வியூகமா இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. விஜய் வந்து பிரைமரி அப்போசிஷன் சொல்லவே இல்ல. அத கேக்குறாங்க. பிரைமரி அப்போசிஷன் அந்த இடத்துல இருந்து நகர்த்தத்துக்கு ட்ரை பண்றாரு. இல்ல அதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? நான் கேக்குறேன். அதிமுக தான் பிரைமரி அப்போசிஷன். அதுல டவுட் இல்ல சார், இன்னைக்கு வரையும் டவுட் இல்ல. பட் விஜயோட நோக்கம் என்னவா இருக்குன்னா திமுகவுக்கு அதிமுக போட்டி இல்ல, அதிமுக அந்த இடத்துல நான் தான் போட்டி. அவர் வரார், அவர் வியூ அதுவா இருக்கு. அதுல ஒரு ஜெயிப்பார். ரியாலிட்டி என்ன நான் கேக்குறேன். ரியாலிட்டி என்ன? ரியாலிட்டி வந்து ஏடிஎம்கே தான் சார், அதுல சந்தேகம் இல்ல. பட் பாயிண்ட் என்னன்னா அவர் வந்து ட்ரை பண்றார். அது அதிமுகவோட அட்டாக்குக்கான காரணம் என்னன்னா ஊழல் சக்தி போன்ற விஷயங்களை சொல்றதுக்கான காரணம் என்ன, அந்த இடத்துல தன்னை பொறுத்திக்கே பாக்குறார். ஏடிஎம்கே இடத்துல தன்னை பொறுத்திக்க பாக்குறார், திமுகவுக்கு நேர் எதிராக வர பாக்குறார். அதுல ஒரு சக்சஸ் ஆவாரா இல்லையான்றது பொறுத்து தான் பார்க்கணும் ஆக்சுவலா. ஆனா அவருக்கு அரசியலே தெரியாது, ஒண்ணும் தெரியாது அப்படின்லாம் சொல்றது வந்து கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு விமர்சனம். அது தேவையில்லை ஆக்சுவலா. அவர் ரொம்ப தெளிவா ஏடிஎம்கே கிண்டல் பண்றார். பாஜகவுக்கு கீழே தான் நீங்க இருக்கீங்க, ஊழல் அடிமை சக்தின்றத சொல்றார். சார் இன்னைக்கு 8 கேஸ் டிவிஎஸ்ல இருக்கு சார். இல்ல சார் 8 கேஸ் டிவிஎஸ்ல இருக்கு. இல்ல அது இருக்கு. டிவிஎஸ்ல ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா எஃப்ஐஆர் இருக்கு. 3 கேஸ் வந்து சார்ஜ் ஷீட் போட்டுருக்கு. இது சொல்லாத இருப்பாங்களா யாராவது? சொல்லுவாங்க, அது உண்மை. இவர் சொல்றாரு. இப்போ ஈவன் எடப்பாடி கேஸ்ல கூட அவர் எப்ப சொல்ல ஆரம்பிச்சாரு? அவர் எப்ப சொல்ல ஆரம்பிச்சாரு? விஜய் எப்ப சொல்ல ஆரம்பிச்சாரு இதெல்லாம்?
அதெல்லாம் அவர் கட்சி தொடங்கி 2 வருஷம் டெல்லி போயிட்டு வந்தப்ப தான் சொன்னார் இதெல்லாம் சொல்றார். டெல்லி போயிட்டு சிபிஐ என்கொயரிக்கு அப்புறம் தான் சொல்றார். அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தான் எனக்கு தெரியல ஆக்சுவலா. இன்னொரு விஷயம் நிறைய பேசிட்டீங்க சார். ஒரே ஒரு விஷயம் இதுக்கு பதில் சொல்லுங்க. இது ஒரே ஒரு விஷயம். எடப்பாடி கேஸை பொறுத்த மட்டும் இங்க இருந்து சிபிஐ ஹைகோர்ட் அது இதெல்லாம் போயிட்டு வந்து கடைசியா விஜிலன்ஸ் கமிஷனர் ஷுட் என்கொயர்ன்ற மாதிரி ஒரு ரூலிங் வந்தது. ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் அதை பண்ணாதே இருக்காங்க. அதாவது நம்ம பிரியன் வந்து புதிய பாதையை தேடி பிஜேபியும் தாவகவும் கோர்த்து விட வந்து முயற்சி செய்யறாரு. அது வாய்ப்பில்லை ராஜா. அதுக்கு முன்னாடி அர்ஜுனமூர்த்தி சாரே சொன்னாரு. அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. சும்மா கோர்த்து விட எங்க பாருங்க. அதாவது நான் கேட்கிறேன், ஜனநாயகன் படத்துக்காக நீங்க வந்து ஏன் ஒரு குரல் கொடுக்கலன்னு கேட்டா அதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி நான் சொல்லுறேன். இப்போ அவர் சொன்னாரு, ஏன் சார் 45 தொகுதியில் 2,16,000 ஓட்டுகள் மொத்தமே அந்த வித்தியாசத்துல தோற்று போனோம். அதுக்கு என்ன சொல்றீங்க? 45 தொகுதிகள்ல மொத்தமே 2,16,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல தோற்று போனோம். அதுக்கு என்ன சொல்றீங்க? சரி இருங்க சார். இந்த சீட்டுகளை இங்க இருக்கு சார். நீங்க திமுக தயவு செஞ்சு நீங்க ஒரு அரசியல் விமர்சனம் திமுக அவர்கிட்ட பேசாதீங்க. யாரு சீட்டு இல்ல என்ன சொல்றாரு? இல்ல கவனிக்கல சார். நீங்க திமுக சார்பா பேசாதீங்க. இல்ல அப்படி சொல்ல நீங்க யூ ஷட் பீ வெரி இது மாதிரி பேச மாட்டாங்களா? நீங்க சப்ஜெக்ட் சொல்ல தப்பு மாதிரி தப்பு. இந்த மாதிரி பேசி தப்பிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி பேசி தப்பிக்க முடியாது. நீங்க வாதம் செய்ய இந்த மாதிரி பேசி சரி பிரியன் நான் வக்கீலால பேசி இல்ல இல்ல பிரியன் நேர்மையா பேசுங்க. இல்ல இல்ல நேர்மையா பேசுங்க. இல்ல ஓகே வர பேசுறீங்க சரி பிரியன் ஒரு நிமிஷம். இல்ல இதெல்லாம் சப்ஜெக்ட்ல பேசுறேன். நான் வரல நான் என்ன பேசுறேன் சார்? என்ன பேசுறேன் சார்? நான் சொல்றது ஃபேக்ட்டா இல்லையா? இல்ல சார் 75 தொகுதியில 41 தொகுதி 8 டிஸ்ட்ரிக்ட்ல அதுக்கான கவுண்டர் பாயிண்ட் மட்டும் கேட்போம். என்ன பேசுறார்? நீங்க சீனியர் மாதிரி பேசுறாரு. உனக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுங்க. ரைட் பேசுறது உண்மையே இல்ல. வர பேசிங்க வச்சுக்கோங்க. பிரியன் ஜாக்கிரதையா சார். இல்ல அதெல்லாம் எதுக்குங்க? எதுக்கு அதெல்லாம்? சரி வார்த்தைகளை அவருக்கு நாகரிகம் சார். நீங்க இதுக்குள்ள இல்ல நாகரிகம் தயவு செஞ்சு கொஞ்சம் யாருக்கு தெரியும்? திரு பிரியன் ஏன் அதான் சொல்லிட்டீங்க. திரு பிரியன் நீங்க எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டீங்க. நான் கவனிக்கல சொல்லிட்டேன். அவர் அடுத்த சப்ஜெக்ட் வந்துட்டார். அது போய் வளர்த்துட்டே இருக்க வேண்டாம். நான் என்ன